தங்கம் விற்கிற விலையில 100 கிலோ தங்கமும் வைரமும் நடுக்கடலை முங்கிட்டா நம்ம எடுக்க போகாம என்ன செய்வோம்? அப்படி ஒரு புதைஞ்சு போன புதையில தேடி ஒருத்தன் போறான். அவன் போய் புதையில எடுத்தானா இல்ல புதையலோட சேர்ந்து அவனும் புதைஞ்சு போனானா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டின்டின் ஒரு ஓவியன்ட்டு காசை கொடுத்து தன்னை வரைஞ்சுக்கிறதான். அதுக்கு அவரு, அண்ணாச்சி உங்களை இதுக்கு முன்னே எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுதாரு. ஐயா நான் ஒரு பிரஸ், அதாவது பத்திரிக்கைக்கார ஐயா, அதனால பார்த்திருப்பீங்க ஐயா அப்படின்னு நம்ம டின்டின் சொல்லுதான். நம்ம ஹீரோ ஒரு நாயையும் வளர்க்கான், அது பேரு சுப்பிரமணி. அது ஒரு பிட்பாக்கெட்காரனை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. இந்த தெரு சந்தையில ஒரு மரத்தால் ஆன சின்ன கப்பலை டின்டின் பார்க்கான். அண்ணாச்சி இது அழகா இருக்கு, எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க வாங்கிக்கிட்டுதேன் அப்படின்னு டின்டின் சொன்னான். இல்ல தம்பி இது ரொம்ப ரேரான பீஸு, 500 ரூபா தரேன் இல்லையா தரல அப்படின்னு சொல்லுதாரு இந்த கடைக்காரரு. நம்ம டின்டின் கசடி அதை எப்படியே வாங்கி கொடுதான். அப்படி நம்ம ஹீரோ வாங்கின உடனே ஒரு தொப்பி போட்ட அண்ணாச்சி இந்த கப்பல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுதாரு. கடைக்காரர் அதுக்கு, ஐயா இதை ஆல்ரெடி இந்த பையன்ட்ட வித்துட்ட ஐயா அப்படின்னு சொல்லுதாரு. அப்படியா? ஏல தம்பி நீ எவ்வளவு விலைக்கு வாங்கியோ நான் அதுல இருந்து டபுளா தரேன், துட்டப்புடி கப்பலத்தா அப்படின்னு சொல்லி தொப்பி என்னாச்சு சொல்லுதாரு. அதெல்லாம் தர முடியாது, நீ வாங்கணும்னா முதல்ல வாங்கணும், உன் ஜோலியை பார்த்துட்டு போவையா அப்படின்னு டின்டின் வஞ்சி போடுதான். நீ நல்லா இருக்க மாட்டல, நல்லாவே இருக்க மாட்டல, நான் சுமதம்ல போவேன் அப்படின்னு நம்ம தொப்பி என்னாச்சு திட்டிட்டு போயிடுவாரு. அவரு போன உடனே நம்ம ஹீரோ போறனைக்கு பின்னால ஒரு மாக்கான், எவ்வளவு காசுனாலும் தரேன் எனக்கு இதை கொடுன்னு சொல்லி கேட்கான். இது என்னல கொடுமையா போச்சு, இம்புட்டு நேரம் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பக்கி வாங்க வரல, நான் வித்த உடனே எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஒவ்வொருத்தனா வந்து நிக்கிய அப்படின்னு கடைக்காரர் புலம்புதாரு. இதை பார்த்த நம்ம டின்டின் ஆளுக்கு அமௌண்ட்டை ஏற்றுறதை பார்த்தா கண்டிப்பா இது ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போங்கல போக்கத்தை போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருந்தான். அப்படி வீட்டுக்கு போய் அப்படி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அவனோட நாய் பூனையை துரத்துறோம் அப்படிங்கிற பேர்ல கப்பலை உடைச்சு போடுது. இந்த கலவரத்துல உடஞ்ச கப்பல்ல இருந்து ஒரு இரும்பு குப்பி கீழே விழுந்துருச்சு. அதை நம்ம டின்டின் கண்டுக்கல. ஆனா நம்ம சுப்பிரமணி அதை அவனுக்கு நல்லா காணிக்கி. ஆனா இந்த பக்கிக்கு அது புரியல. அடுத்த சீன்ல நம்ம டின்டின் லைப்ரரிக்குள்ள வந்து அந்த மர கப்பலோட வரலாறை படிச்சு பார்க்கலாம். அப்பதான் அந்த பொம்மை கப்பல் யூனிகான் அப்படிங்கிற ஒரு உண்மையான கப்பலோட மினியேச்சர்னும், உண்மையான கப்பல் பல வருஷத்துக்கு முன்னால பல கிலோ தங்கத்தோட கடல்ல போனதாகவும், ஆனா அந்த கப்பலுக்கு என்னாச்சு யாதாச்சுன்னு யாருன்னே தெரியலன்னும் அந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. இதை படிச்சு முடிச்ச நம்ம டின்டின், தங்க விற்கிற விலையில 1 கிராம் பார்க்கறதே எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு கப்பலே காணாம போயிடுது, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா வாழ்க்கை செட்டில்னு முடிவெடுக்கான். அவன் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கதா நம்ம தொப்பி என்னாச்சு மறைஞ்சு பார்த்துட்டு போயிட்டாரு.